சார் தொகுதி சீரமைப்பு பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய அண்ணன் தளபதி அவர்கள் இந்த தொகுதி மறுவரை செய்யப்படுகின்ற குறித்து தமிழ்நாட்டினுடைய நலன்கள் மட்டுமல்லாமல் தொகுதி மறுவரை செய்யப்படுகின்ற மறுவரையால் பாதிக்கப்படுகின்ற பல்வேறு மாநிலங்களுக்கும் முன்னின்று இந்தியாவிற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த மார்ச் 5ஆம் தேதி சென்னை தலைமை கழகத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்துக்கு 63 கட்சிகள் அழைக்கப்பட்டன. அதில் 63 கட்சிகளில் 58 அரசியல் கட்சிகள் கலந்து கொண்டார்கள். அந்த 58 அரசியல் கட்சிகளும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களுடைய முடிவை ஒருமனதாக ஆதரித்து ஒரே குரலில் ஒற்றை குரலில் எல்லா 58 அரசியல் கட்சிகளும் ஒன்றிய பாஜகவினுடைய மறுவரை சரியில்லை என முடிவை அறிவித்தது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. அந்த கூட்டத்தில் அதாவது தொகுதி மறுவரைகள் முறையாக செய்யப்பட வேண்டும் என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்த தொகுதி மறுவரையால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற மாநிலங்களை அணுகி அந்த மாநிலங்களுக்கும் முறையான தொகுதி மறுவரையறை செய்யப்பட வேண்டும் என அதற்காக ஒரு கூட்டு நடவடிக்கை குழு உருவாக்கப்பட்டது. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மார்ச் 22ஆம் தேதி அதாவது அவருடைய தலைமையில் ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் இந்த தொகுதி சீரமைப்பு செய்கின்ற மறுவரை செய்யப்படுவதில் பாதிக்கப்படுகின்ற தமிழ்நாடு, தெலுங்கானா, ஒரிசா, பஞ்சாப், கேரளா, கர்நாடகா போன்ற 6 மாநிலத்தில் எல்லா தலைவர்களும் குறிப்பாக 3 முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர் தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக ஒட்டுமொத்தமாக சொல்லணுன்னா இந்த தொகுதி சீரமைப்பு மறுவரை செய்யப்படுவதில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற வகையில் தென் மாநிலங்களில் அதாவது தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை ஒருங்கிணைத்து ஒரு முன்னோடி முதல்வராக, ஒரு ரோல் மாடல் முதல்வராக, இந்தியாவிற்கே வழிகாட்டுகின்ற முதல்வராக செயல்படுகிறார் என்பதை நான் பெருமையோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சார் 100 நாள் வேலை திட்டத்துக்கு 4000 கோடி ஒன்றிய அரசு தரணும்னு சொல்லி போராட்டம் நடந்துகிட்டு வருது. அதாவது தமிழ்நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு இந்த 100 நாள் வேலை திட்டங்கிறது ஒரு சிறப்பான திட்டம். இது 4034 கோடி ரூபாய் தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட வேணும், கொடுக்கணும். ஆனால் இந்த ஒன்றிய அரசாங்கம் இதை வழங்காமல் காலம் கடத்தி கொண்டே இருக்கிறது. இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது குறித்து நம்முடைய மாநில நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு முறை குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த 100 நாள் வேலை திட்டங்கிறது குறிப்பாக பெண்கள், பொதுமக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் இதை வச்சு தான் அவங்க தன்னுடைய அன்றாட வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம். வறுமை, பஞ்சம், பட்டினி போன்றவற்றை இதை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சிறப்பான திட்டம் தான் இந்த திட்டம். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் பல முறை குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 29ஆம் தேதி 29/3/2025 நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா 1170க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த 100 நாள் வேலை செய்யக்கூடிய பெண்கள், பொதுமக்கள்லாம் கலந்து கொண்டு அந்த எல்லா மக்களும் அணிதிரண்டு பெருந்திரளாக அவர்களாகவே தானாகவே முன்வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசிற்கு மிகப்பெரிய கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்களும், மலைவாழ் மக்களும், பெண்களும், ஏழை மக்களும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வச்சு தான் எல்லாரும் தங்களுடைய பசியை பட்டினியை போகக்கூடிய ஒரு சிறப்பான திட்டம். இந்த திட்டத்தில் போய் ஒன்றிய பாஜக அரசாங்கம் அதாவது அரசியல் செய்வது மட்டுமல்லாமல் இந்த மக்களை தண்டிக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மும்மொழி கொள்கை நமக்கு அதெல்லாம் எதுவும் ஒன்றும் இல்லை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திமுகவுக்கும் தமிழ் வெற்றி கழகம் தான் போட்டின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களுக்கு கருத்து சார்? உங்களுக்கே தெரியும், வந்திருக்கின்ற பத்திரிகைகள்லாம் தெரியும். தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற புதுமை பெண் திட்டம். இன்றைக்கி படிக்கிற பெண்கள் ஒரு அப்பா அம்மா செய்ய வேண்டிய பணியை தானே எடுத்துக்கொண்டு இது படிக்கிற பெண்களுக்கு புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. தமிழ் புதல்வன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. இந்தியாவிலேயே
காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தது இங்கிலாந்து நாடு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே. அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் கொண்டு வந்திருக்க திட்டத்தை என்னுடைய நாட்டில் பிரிட்டிஷ் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும்னு சொல்லியிருக்காரு. கடல் கடந்து இருக்கின்ற கனடா நாட்டினுடைய பிரதம அமைச்சர் சொல்லியிருக்காரு, என்னுடைய நாட்டில் காலை உணவு திட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்திருக்க காரணத்தால் பொதுமக்களும் பெண்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மீண்டும் 7வது முறையாக நம் தளபதி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக வர வேண்டும் என்று தன்னுடைய ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுக கழகத்திற்கு எதிராக எந்த எதிர்ப்பும் இருப்பதாக, போட்டி இருப்பதாக நான் கருதவில்லை என்று தெரிவித்துள்ளேன். ஒரே ஒரு கேள்வி, செங்கோட்டையனுக்கு வந்து